போட்டலாம் நம்மளை நீங்கள் போடுது இல்லைங்க ரோஸ்ரா பட்டடா ரெண்டுடா தூக்கு பிடிச்சிரு இங்கே நான் சொன்ன மாதிரி வாய்க்கில் விட்டு ஒன்று ஓடிச்சா போடு நம்ம போடு பிடிச்சி விட்டுறாரு சவுந்தரம் இங்கிட்டு போட்டுற சொல்லி வந்து தூக்கு வாய்க்கில் வரல போடுறா நம்ம போடுற தமிழ் போட்ட போகிறேன் அவன் சரிம்மா போடுவோம்ல எங்கிட்ட எடுத்துட்டு போச்சு தமிழ்ஜி என்ன ஜி இது இல்லடா என்னடா அது இப்படி இருக்கான். வணக்கம் யார் ஸ்குவாட். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா சூரியன் உதயமாயிட்டு பின்னாடி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து புது கம்மாய்க்கு லான்ச் ஆகிருக்கோம். பார்த்தீங்கன்னா கம்மா முரட்டு கம்மாய் இருக்குது. கம்மாயை மாற்றியாச்சு இன்றைக்கி. இந்த கம்மாயில் என்னென்னு ரிசல்ட் என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் மாப்பிள்ளை தம்பி 3 பேர் வந்திருக்கோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் வந்துட்டுருங்க. அவங்க வீடியோக்களை போகலாம். தூண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளே தூண்டியை ரெடி பண்ணிவிட்டு போட வேண்டியது. சக்குன்னு போட்டு கடையில் 4 பக்கம் போட்டு மீனை பிடிக்க வேண்டியது. கம்மா பெரிய கம்மா பேக் கேமராவில் காமிக்கிங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ஆகிடுச்சுங்க. கம்மா தேடி பிடிக்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா இதே எங்கள் அம்மா. நம்ம எப்பயும் போல் இப்போ தண்ணிக்குள்ள இறங்கினே போட போகிறோம். வழியே இல்லை. நம்ம தம்பியை கூட்டி 2 ஸ்டிக் எடுத்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கு தூண்டி குச்சியை கொண்டு வந்தோம்னா ரொம்ப தூரம் கொண்டு வரோம்மா. குச்சியை கையில் பிடிச்சி வரது டென்ஷன் ஆகிடும். அதனால் ஸ்டிக் எடுத்து வந்தாச்சு. மீன் கிடைக்கிறது தம்பி மொட்டையாக போட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்குவாட் தம்பி பார்த்தீங்கன்னா புழுவை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. புழுவை ரெடி பண்ணல, புழு போட்டு இருக்கா. இடத்த பார்த்துட்டு ஒன்றும் அமையல எனக்கு உட்காந்து ஒரு மாதிரி. ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா தம்பி வந்து புழுவை போகிறதுக்கு இருக்காப்புல. போகட்டா நைட்டு புழு தோண்டப்பட்ட பாடு பெரும்பாடு ஆகிப்போச்சு. 11 மணி 12 மணி ஆகிப்போச்சு. விடிய சிவன் ராத்திரி ஃப்ரெண்ட்ஸ் புழுவை கோர்த்தாச்சு. ஆழத்துக்குள்ள போய் தண்ணிக்குள்ளேயே முங்குவான். போங்க நீ தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். மீன் கிடைச்சாதே மாப்பிள்ளை உள்ள அங்கே வரும். ரொம்ப ஆழம் தராது. பார்த்துட்டு எடுக்கலாம். நல்லா அனகொண்டா அது இருந்து தமிழ் தலையை கடிச்சு தமிழை உள்ள எழுதிட்டு போச்சுன்னா எல்லாம் தமிழ் அனகொண்டா கடிச்சு தலையை எழுதிட்டு போச்சுன்னா என்ன மாப்பிள்ள பண்ணுவேன்? சரி போட்டே போ. ஆனால் முள்ளு இருக்கும். அனகொண்டா தலையை கடிச்சு எடுத்துட்டு போச்சு எல்லாம் விழுவேன். நீ வண்டி எடுத்துட்டு இப்படி வீட்டுக்கு போயிருவில்ல. மாப்பிள்ள மேய்ச்சல போகிற எங்கேயாவது மாப்பிள்ள இங்கே ஊரை முறை அடிச்சுட்டு கிடக்குறேன் மாப்பிள்ள. எங்கப்பிள்ள என்ன போ சாமி ஆளா இறங்குதா? உள்வாயில் வந்துருப்பான் ஒரு வேலை. இங்கிட்டு தான் இதுலயும் ஏறி பார்த்துருக்கேன். போடு தம்பி போடு. அங்க வரையும் அங்க போறேன் ரோட்ல. அங்க இருந்து பார்த்தேன். இங்க அந்த ரோட்ல அங்க இருந்து பார்த்தேன் கரெக்டா. சாக்கில் எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா நான் அங்க திருவிடனை போய் போய் சேர்றதுங்க ஒரு 2-3 பைக்கு. இந்த கவர் இருந்துச்சு சார். இன்னொரு கவர். டேய் என்னடா தம்பி இது? இந்த இரா தம்பி இதுடா பொறுமை இல்லடா இல்ல அவளாண்டா புளியப்படா தங்கப்புல இழுத்துடாடா. பெருசு நான் அவங்க பிச்சரும் 1 கிலோ சைஸ் 1/2 கிலோ சைஸ் மிசிக்குன்னு. என்னடா இந்த தண்டி இருக்கு மாப்பிள்ள. நான் உள்ள போறேன். வச்சா களத்துல இறங்கிட்டு யாருக்கு குத்தா? இது சின்ன மீன் மாப்பிள்ள. அவன் பிடிச்ச மீன் அப்படி நான் கண்ணார பார்த்தேன். எனக்கு மாப்பிள்ள வந்து நேற்று வந்து வட வீரர் மாப்பிள்ள வந்து வடத்துக்கு வந்தனால வஞ்சரத்துக்கு நாடு பிடிக்க வந்தனால இடத்த பார்த்து கண்டுபிடிச்சி விட்டாரு. அதனால நம்ம வந்து இந்த தமிழ் சாமியை கும்பிட்டு போடு. மீன் கிடைக்கணுமா மாப்பிள்ள? ஆனால் வளர்ப்பு கண்டை கடிச்சு கன்ஃபார்ம் நினைக்கிறேன். எனக்கு இருக்க தெரியாதுச்சு. நான் அறகுறேன் அதெல்லாம் முண்டி விடுவான். அதான் நானும் தான் மாப்பிள்ளையும் கட்டி பிடிச்சி விடுவேன். மீன் தண்ணிக்குள்ள இழுத்து விட்டு பாலத்துல இருந்து உள்ள வந்துட்டு தண்ணிக்குள்ள. நீ விழுந்துட்டியா? பிடிச்சி இழுத்து விட்டு திடீர்னு தண்ணிக்குள்ள டக்குன்னு போடு. நான் சொன்ன மாதிரி. ஆமாம் கழட்டுமா தம்பி கழட்டுறியா? வாய்க்கில் வரல விடு ஃபஸ்ட்டு. வாய்க்கில் விடுங்க. டீ ஆகணும் அவ்வளோ பெருமீன் தானே பிளக்க. அங்கே வர்றா நீ உள்ளே இறங்குதியா? அப்போ போடுங்க நான் பார்க்குறேன். சரி அடுத்தேன்
டக்குன்னு கழட்டுறா தம்பி, கடிக்கும் போது போட்டாத்தேன் போட்டு கடிக்கும். கழட்ட தெரியாதா? அதுக்கு உன் தம்பியை கூட்டு வந்துருக்கலாம். நான் பாய்க்கில் வரல வர்ற ஃபஸ்ட்டு. இன்னும் மீன் கழட்டல ம் சரி கட்டா வரதை அப்படி பேசி விடுங்க. மீன் கழட்டுறதுக்கு 4 நாள் ஆகி போயிடும். மாப்பிள்ள நீ வந்தால் மாப்பிள்ள சரி விட்டுவேன். ஓகே ஃபஸ்ட்டு மீன் போட்டாச்சு. அடிக்குதாஞ்சி மாப்பிள்ளை கிடைக்குது ஒரு மாதிரி மேலே ஏற்றுறாளே. முள்ளுக்குள்ள மாப்பிள்ள தேவை மாப்பிள்ள செப்பலை போட்டு இல்லை மாப்பிள்ள ப்ரோஸ் மாப்பிள்ள இப்போ போட்டு வந்தோடனே ரோஸ் கண்டங்க மாப்பிள்ள. நல்லக்குட்டி இதான் வந்துட்டா. நம்மளே புழு வேணுமா உனக்கு? இப்படி பக்கத்தில் ரெண்டுக்க அது 2 ஈரம் மாப்பிள்ள மாப்பிள்ள காட்டு மாப்பிள்ள ஜிலேபியா ஏர்போர்ட் ஃபஸ்ட்டு கண்டையாக மாப்பிள்ள ரோஸை போட்டு விட்டாங்க. பாய் வந்துருக்கோ இந்த கையில் போட்டா மாப்பிள்ள. எங்கடா பெரிய கூசா இருந்துச்சுங்கடா. அது அவன் தம்பியில் இருக்குது மாப்பிள்ள. போய் எடுத்தாங்கல்ல சரி. நல்ல ஜிலேபிங்க மாப்பிள்ள. கழட்டியா இல்லையா? என்னடா கழட்டுறீங்க? முள்ளு கிழிச்சு விட்டுருச்சு மாப்பிள்ள இல்லையா? என்னடா கூசா? அதுக்கு ஏன் கூசா கூட பரவாயில்ல அவளை. டேய் இல்லைடா தம்பி உங்ககிட்ட அம்மா நல்லா அம்மா இதாக இருக்கும் போல மாப்பிள்ள. ஐயா இது என்ன மீன்? சொல்ல வச்சுட்டான் உனக்கு. இல்லைடா தம்பி இல்லை 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 பிடிச்சிடா ரோஸ்டா இங்கிட்ட ஒரு ரோஸ்டா தம்பி. என்னடா தம்பி காட்டுறா காலி முரட்டு ரோஸ் பேச மாட்டேன். பைக்கில் விட்டு டேய் இங்கே எப்படி விட்றா? அப்படி விட்றா உள்ள விட்றா. அல்ல செதில் விட்டு செதில் பிடிச்சிக்கிறானுமா? அப்படி பிடிச்சி கலறாப்ப. என்ன மீன் பிடிக்கிறீங்க பசங்க நீங்கள்? அத்தனை தெரியும். இன்னைக்கு ரோஸ் கண்டை புலம்பு எடுத்துருவோம் போலையே. பெரிய கண்டங்க. வச்சுக்க வச்சுக்க உள்ளே போடு. அப்படி எடுத்து தான் பண்ண நினைக்கிறோம். கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு. ஜி அதை மாட்டிக்கிச்சு ஜி எடுஜி நல்லா ஃபுல்லாக எடுத்து திறந்துங்க. புழு சரியில்லாமப்பல. இங்கிட்டு தான் மாப்பிள்ள முறை தெரியல போல. அங்கிட்டு பாருங்கப்பல முறைய மாப்பிள்ளை தூண்டி இறக்கிட்டாப்புல புது புழுவை மாட்டி. கையில் வச்சத்தனையும் கொண்டுட்டாலே தலையில் போட்டால் கிடைக்குது. என்ன மாப்பிள்ள உங்கள் தானே? இல்லடா என்னடா என்னடா மாப்பிள்ள இது இழுவ கெண்டையை பாருங்க. நல்லா பெருசு வீடியோவில் சின்ன சின்னதாக தெரியலாம். நான் கெண்டைய கையை பாருங்க சரியா. என்னடா இழுவ அது? இங்கிட்டு இதுவும் போட்டேன். இங்கிட்டு தமிழுக்கு அடிக்குது. இந்தாங்க அடுக்குது. இருங்க தமிழ் அடுக்குது. பொறுமை இருங்க. நீங்கள் இன்னும் சுட்டு பிடிங்க. போட்டு விடு தமிழ். ஓடு தமிழ் ஓடுறா. அக்கா டப்புன்னு கழுத்து. இது மாப்பிள்ளை வேற போட போகிறேன். எனக்கு எவனடா நடக்குது வீடியோ போடுற மாதிரி மாப்பிள்ளை சொல்லிடு. மாப்பிள்ளை ஓட்ட போகிறேன் அவன். சரி மாப்பிள்ளையை நான் டேக் ஆஃப் பண்ணுறேன். அடிக்கிறா கிழக்கு அடிச்சு சாப்பிட்ல இருக்கான். இல்லை மீன் இருக்குண்டா அம்மா இது இல்லாமல் சார்.
இல்லை புழு மாதிரி தான் கிடைக்கிறது. போடுவோம்ல எங்கிட்ட எடுத்துகிட்டு போச்சு அவ்வளோஜி என்ன ஜி இது ஏற்பாடு பெரிய கண்டாங்க ரெண்டுமே சரியான பெருசு. மாப்பிள்ள என்ன வேலை வெளியில் மாட்டி வரும் போல பிரிஞ்சு வச்சாடா. வெளியில் தானே மாட்டி வருது ஏடா. மாப்பிள்ள நீ புழு மாற்றி மாற்றியே போடுவோம் மாப்பிள்ள. டேய் என்னடா யதார்த்தமாக போட்டு வருது அது. ஓட்டலாம் நம்மளை நீ போடு நம்மளை இல்லை ரோஸ்ரா பட்டடா ரெண்டுடா தூக்கு பிடிச்சிரு இங்கே நான் சொன்ன மாதிரி வாய்க்கில் விட்டு விடு. ஒன்று ஓடிச்சா பெருசா பிடிங்க அதை பிடி வாய்க்கில் நல்லா விட்டு அது வந்து ஓடிச்சா அது ஓடிச்சு. ஆடா பச்சை கொடுத்தேன்னு சொன்னேன். இது பெருசு நல்லா பெருசு தானே. இது வெளியிலேருந்து மாட்டிருக்கு. அதையும் போட்டுக்கலாம். ஓடு லேசாக இருந்துச்சு பெருசா ஒன்று மொட்டை கண்டியாக இருக்கா சார். பார்த்து போடு இல்லை ஒருத்தர் அதோட என்ன ஆச்சு அதெல்லாம் வந்துட்டு மாப்பிள்ளை இது உங்களுக்கு போட்டு நான் உடனே எடுக்குது. இல்லை மாப்பிள்ள இல்லை புழுதான் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு இல்லை மாப்பிள்ள அப்படி இல்லை. ஒரு புழு இது வந்து பெருவெட்டுக்கு எப்படின்னா அந்த ஒட்டு புழுகளை வந்து எடுக்க மாட்டேன். புழு சின்னதாக இருக்குன்னு தெரியுமா பெருசு போட்டோன்னா உடனே எடுக்கிறது சரியான பெருசு. அப்பல இருக்குதா போட்டேன் போடுதா என்னடா அது விட்டுருச்சுடா ஒன்றா விட்டுருச்சோ இது காட்டு நல்லா இழுக்கணும் தம்பளே. நான் எப்படி அடிச்சு இழுக்கிறேன் அதாவது ஒரு அடி அடிச்சிடணும் சுருக்குன்னு அடிச்சு நான் மாட்டிக்கிறேன். கூட்டமாக நிற்கும் போல மாப்பிள்ள ஏன் தொட மாட்டேங்குது. கல்லிடியா இல்லை அடா இதுதான் சொன்ன தூர் எடுக்குமாப்பில் ஓகே உள்ள கூட தமிழ் இழுக்கும்போது சைடை ஒரு அடி அடிச்சிருக்குண்ணே. நான் இழுக்கிறேன் கற்றுக் கொடுக்க மாட்டேன் அவனுக்கு இதெல்லாம். பக்கத்து வீட்டில் இருக்கீங்க சொறி இருக்குது இதில் யாரையும் நோய் இல்லை அம்மாயும் சொல்லியிருக்குங்க நம்மளை சொல்லி இல்லாத அம்மா இருக்காது நம்மளை மட்டும் மாற்றிக்க. இந்த ஒரு சின்ன ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அதுதான் அதை மாற்றிக்க. அப்போலாம் சின்னதாகிடுச்சு நல்லா கண்டதான் இதுவும் நம்ம ஊரில் கிடைக்க பண்ணி தவறு இருக்கணும். அந்த மாதிரி கண்டெல்லாம் விளையாட்டு சொல்கிறது உண்மையிலடா இல்லை கிடைக்கிற டயத்தில் போயிட்டு தானே காலையில் இல்லை ஒரு சாம்பிள் புரியுமாப்ல குடிச்சாப்ல என்ன பண்ணுற வேண்டாம்ல சரிட்டேன் கூசா எடுத்து அலாக்கா வெளியில் போட முடியாது. அதுவும் அந்த ஈய மொழி எடுக்க முடியாது. அதுக்கு இந்த மாதிரி கூசா வாங்கி வச்சுக்கணும். இந்த கூசா தான் மாட்டாது. இது என்ன செடி ஆகாய தாமரையா மக்கா காட்டுறாங்க. அப்புறம் என்ன இது அள்ளி தானே வெங்காயம் இல்லையோ வெங்காயம் இல்லையா வெங்காயம் பைக்கில் வரல விட்டியா துணி உள்ள அங்கே தள்ளி போடு அப்படி போடுங்க.
கெண்டை பூரா நெட்டு போக்கில் இருக்கு பார்த்தியா? இப்படி திருப்பி விடணும் மண்டையை காட்டி. அப்படி விட்டாத்தான் உள்ளே விடணும். அப்படி விடணும். சின்ன மீன் கடிக்கிறது பிரச்சனை, மொட்டை மண்டையில் எதுவும் கோர்த்துடாம இந்த அதே பழக்கம் இருக்குது. அவதே படிச்சது அதனால மேலே வந்துட்டான். போடு நம்ம போடு 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 பிடிச்சி விட்டுறாரு. இங்கிட்டு போடுற போட்டுற சொல்லி வந்து தூக்கு 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 வாய்க்கில் வரல. இந்த நண்டியாக இருக்குது. இங்கிட்டே ஏற்றி போடுவோம். அப்போ என்னண்ணா கண்டியா பாருங்க. கண்டு வாயை முறுட்டு வாங்கி நம்ம வீட்டில் இன்னைக்கு பொரியல் தான். அப்படி நம்ப மாட்டாங்க பிரச்சனை. மீன் பிடிச்சிருந்தாங்க சத்தியம் நம்ப மாட்டாங்க. திருப்பி போடு. எப்போ என்ன சொன்னேன்? மண்டையை திருப்பி போடுங்க. கையில் குத்தம் மாப்பிள்ளை வர அவர் அடித்தா மட்டும் இந்த பாட்டு வருமா? அவர் அடித்தா இந்த பாட்டு வருமா? சரி அப்போ தானம் இங்கே நான் செத்து மிதக்குது. நீ அடிச்சாடியா? ஆமாம் இழுத்து விட்ட வீணாக இருக்கேன். அதுக்கும் ஆமாம் கண்ணு போன வீணாக இருக்குமா? பாருங்க போடுறா போடுற 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 தமிழ் காட்டுறா. அவங்களுக்கு தூக்குடா. நம்ம கேமராக்கு வாடா. ரோஸே 10 கண்டு கிடி காட்டுறா. ஏதாவது முழுக காட்டுக்கிறான். யாரும் சார் பெருசு கையை வச்சு காட்டு. காலையில் இந்த கையை பாருங்க. நீ உனக்கு வச்சுட்டேன்னா எனக்கு அப்புறம் தெரியும். கால்ட்டு இப்படி வச்சு உள்ளே வச்சுக்கிறியா? மேலே முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தோம்னா நானும் குறுக்கும் வரமாட்டேன். அவ்வளோ பண்ணி மாதிரி இருக்குது. அவ்வளோ இங்கிட்ட ஏற்றியே போடுவோம்ல இந்த தூருக்கு மேலே. கலெக்டர் சொந்த முள்ள கழட்டிடுவியா? முள்ளு இதில் விட்டுறாம அதுக்கு செத்து போயிரும்னு நினைக்கிறேன். விட்றேன். ஆன் சிலைக்கு போகலாம். இந்த இந்த இல்லடா என்னடா இது? அசுர குளிக்கிறா. அது ஒட்டியா கடிக்குது. உன் புதுசாக அத்துப்படும் மாப்பிள்ள. அதில் போடாத. அவனும் உடலாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லைட்டாக மாட்டேன் போயிருச்சா? வீடியோ வந்துச்சுல என்னடா வருது. நான் விராங்க நம்மள இழுத்து இழுத்து லைட்டாக போட்டு போயிடுது. இல்லை இல்லைடா இல்லடா இல்லோ இல்லோ இல்லடா. இவனுக்கு என்ன ரொம்ப சாப்பிட்டுக்கு இருக்கு. அப்பள இங்கிட்டே ஏற்றி போடுவாங்களே. இந்தா இங்கிட்ட ஏற்றி போடுவாங்களே. நீ போட்டா நீன் எடுக்க ஆரம்பிச்சோடா. அந்த நிற்கிதில் கூப்பிட்டான். நான் மிரண்டு கட்டில் கடிச்சு அப்படித்தான் நினச்சி குத்து கருஞ்சிலேப்பியா இருக்கும் போல போல பெருசாக கடிச்சு தான் மாதிரி. அவங்க தப்பையில் பையன் தோணி வேறு யார் மசாலா எனக்கெல்லாம் விழுந்துச்சு. நான் ஓடி போய் துண்டி விட்டு அது வேணாச்சு. பெரிய குசானா போட்டுருப்பேன். அவன் திங்கிறாங்கடா. ஓட போய் நினைக்கிறேன். மாட்டாங்க. உள்ள விடு. என்னோட காரணம் என்னத்தை விட்டுருவோம் பிளானு. மீன் உள்ள விட்டு சுட்டு விட்டுருச்சு. மீன் இழுத்துட்டுருச்சு. இழுவுக்குள்ள காலையில் ரொம்ப நேரம் கிடச்சி போச்சு. அதையும் விட்டான்டா. கரப்பு தண்ணி ஓவர மீனுக்கு நம்மளை அப்படியே கடிச்சு போய் நான் டக்குன்னு உள்ள எடுத்துகிட்டு போய் இழுத்துடு. அவ்வளோ மசாலா கழிச்சு நினைக்கிறேன். காலை ரோஸ் இப்போதான் ரோஸ் நார்மல் ரோஸ் ஆரம்பிக்குது. டான்ஸிங் ரோஸ் நீங்கள் ஆழத்தை ரொம்ப எதிர்வாள் தமிழ். ஆழத்தை கம்மியாக நிற்கிது நம்மளை லைட்டாக எடுத்து. ஆழம் ரொம்ப ஏற்றிட்டேன். இந்த மாதிரி வந்து அங்கேயே இருக்கேன். அவங்கள
இன்னும் தமிழ் சொல்ற போகுது வேற தப்புல அப்படி பஞ்சம் வச்சு அமைக்கிறாங்களா காலை ஓடி வேகமாக போட்டுருப்பாங்க மட்டைய போடு போடு நம்மளு போடுறா போடுறா போடு பிடிச்சிடும் தூக்கு 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 அமைக்க அமைக்க கட்டி பிடிச்சு வாய்க்கில் வர்ற இப்படியா பிய்ய போதுடா நரம்பே பிஞ்சிருச்சுடா நரம்பே பொத்துக்கிட்டு வந்துருச்சு. இதை விட நீ அதை கழட்டு இது அப்படி இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. உனக்கு போகாது அங்கே போகுது எப்படி வைக்கவே காதராது வாய் பிஞ்சிருச்சுடா தம்பி பிடிச்சி நல்லா நீ 8 மணியாக போச்சு. இப்போ இது நீங்கள் சுற்றி வருது. அது கலிங் டோக்க சை இது எங்கே டக்குறதுங்க? இது ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இனிமேல் பண்ண முடியாது. மலப்புற ஸ்டார்டிங் ரொம்ப ஒட்டை போடாமல் அந்த முடிச்சு அவுத்துட்டு கீழே இறக்கி விட்ரு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உனக்கு போடுறது. அந்த இதை அவுத்து விட்டு அந்த வீட்டு ஆட்டோ புக்கு இழுத்து விட்டு போயிடாமனே அப்படிலாம் எழுதிட்டு போனால் என்ன போயிட்டு இல்லடா புக்கு என்னடா அது இப்படி இருக்கான். திருப்பி ஆத்துறா காலை பத்துறான்டா. இங்கிட்டு பொறுமையாக செருப்பு போட்டுக்கிறியா இந்த பாக்கெட்டும் இல்லை ஒன்றும் இல்லை புழு புதுசாக எடுக்காம இங்கே போகிற எங்கிட்டு போகிற எங்கிட்ட அங்கிட்டு போக போறீங்க கடந்து கரையிலே கரை கடந்தோடனே மேலே தூக்கி போட்டுருப்பேன்டா. சரி கண்டுச்சு மாப்பிள்ள உள்ளே போனால் கடிக்கும் போல மாப்பிள்ள ஆழத்தில் உள்ளே நிற்கும் போல. இன்னொன்று கடிச்சு 2 போனது ஒன்று தான்டா திருப்பி போடியா திருப்பி போட்டு எசை அப்படி தான் போகிறாங்க ஆழத்தை இன்னும் அப்போ அவ்வளோ மீன் கொஞ்சம் தப்புது. வேணா கடிக்க விடுதாங்க போடு தம்பி போடுறா போடுவான் போடு போடு என்னடா இங்கிட்டு வாஜி கடிக்கிடுச்சு நெசப்பா காண கடுகுச்சு இப்போ டைட்டாக இருக்குது. ஐயா ஒன்று வராது இதனாலே தான் இப்போ இப்படி ஆட்டி எடுக்கணும் அப்படி இருக்கக்கூடாது. என்ன துண்டு கொடு இப்படி ஆட்டி எடுக்கணும். அவ்வளோதான் வந்துருச்சு. அது ஆட்டி எடுத்தாதே வரும். விக்குன்னு எடுக்கக்கூடாது. அது போக்கில் ஆட்டி எடுக்கணும். அப்படி போட்டு திரும்பி கிடைக்கும் காலத்தில் ஏற்றி போடுறா. நிறைய வகையை விட்டு முட்டுங்கிறாங்க போட்டோம். கிடைக்கிற கையில்டு போடு படிச்சாண்டா நீ காலையில் விடுடா மாப்பிள்ள நீ மாப்பிள்ள உள்ளே இறங்கி நீ போட்டால் கூட கிடைக்குண்டா.
டயத்தை ஏன்டா வீணாக்குற? வாஜி கழட்டிட்டியா? அதே முள்ளு தானா? அது சரி, அதே முள்ளு. ஆட்டி ஆட்டிட. ஓகே, கருஞ்சிலேவி அடிச்சுட்டே இருக்கு அந்த இடத்துல ஆழம் கூட. இல்லை இவ்வளோ வச்சுக்கணும். எடுத்து பாரு தம்பி, இந்த பெருசாண்டா கொஞ்சம் ஒப்பிக்கிட்டே கிடக்குறா. போல பெருசு அடிக்கிறேன். இந்த நந்தியாக இருக்காரு. இப்படி வாய்க்கில் அப்படி பிடிக்கூடாது. வாய்க்கில் வரும். வாய்க்கில் அதை விட அணைச்சிக்கிட்டு பிடிப்போம். வாய்க்கு என்னைக்கே வாய்க்கில் அணைச்சானா கையில் கிழிச்சிருவா. அப்படி கட்டிக்கிது அப்படி வரல விட நான் என்றைக்குமே நினைக்கிறதுனா அப்புறமே. இந்த தண்ணி கண்டை எப்படி கிடச்சிருக்கு பார்த்தியா? சால்ட்டாக கடிக்கிறாங்க தண்ணி கண்டை கம்மாயில். அப்படியே மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன். நீங்களாம் இருந்தாலும் மீன் கடிக்க மாட்டேங்க மாப்பிள்ள. ஆமாப்பா, பெருசா பெருசா மாப்பிள்ள. இப்போ இல்லைடா, நல்ல வேலை நான் புழு கொடுக்க அமைச்சிட்டு போயிருந்தேன். என்ன நிலமை என்ன ஆயிருக்கு? இதுக்கிட்ட எங்கிட்டும் போகிறதில்ல. அதை உள்ளே எழுதிட்டு போச்சுட்டியா? நல்ல மீன் கண்ட மினுக்குதுடாப்பா, தங்க மாதிரி மினுக்குதுப்பா. சூப்பர் மீன். அவன் போன சிலப்பையும் பொறிச்சாலும் ஏர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மீனை காட்டுறேன் பாருங்கள். எப்படி மீன் இன்றைக்கி சரியான வேட்டை. மொட்டை மண்டை ஒட்டையாக போட்டது வேட்டையாக போட்டார். மாப்பிள்ளை வேறு பெங்களூர் கை வேறு இன்றைக்கி ஒரு அடி. பார்த்தீங்கன்னா இது நம்ம மொட்டை பாசம் கொடுத்த வீடு. அது சரியான கண்டங்க. கிழங்கு மாட்டிருக்கீங்க கண்ட பூரா. 5000 கிலோக்கு மேலே வரும்டா. கூட கண்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்லோ பண்ணி போகிறாங்க. அப்போ அங்கே முடிச்சங்க அதை கண்ணி காட்டு. எப்பயும் அந்த பையை கொண்டு வர, இன்றைக்கி பையை கொண்டு வரல சார். இந்த ரெண்டு மேலே வச்சு கட்டிடுவானே. சும்மா அப்படியே கீழே வச்சு சமமாக வச்சு கட்டு. எடுமாப்பிள்ள மீன் தூக்க மாப்பிள்ள. இது பக்கத்தில் வந்துக்கிறேன். வெளியே வாங்கப்பா சாமி. ஐயாப்பா வாங்கி தராம அதெல்லாம் போகாத. மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டு 2 விரா மீன். என்ன மாப்பிள்ள நெட்டரை கட்டு கையில் குத்திட்டா. அது என்ன மீன்? பெரிய பெரிய மீன் ஏற்பட்டு தண்ணிக்குள்ள அங்கே சும்மா காட்டுற. அப்படி விரா மீனை கட்டணும். சரி மீனுங்க பார்த்தீங்கன்னா மீன் பாருங்க. அதுக்கு பழக்க விட்டேன் மாப்பிள்ள. இந்த மீன் கடல் மீன். கடல் நெய்வாலை. இது கம்மா நெய்வாலைங்க. அதுக்கு போகிற போக்கில் தேலி கடிச்சிட்டா. லேபி ஊரம் பெரும்பெரும் ஜிலேபி. ஜூமில் பாருங்கள். அப்படியே ரோஸாக கிடச்சிச்சு. தம்பி தண்ணியில் போட்டு திருப்பி எதுவுமே தண்ணியில் போட்டு நம்மகிட்டயா? நம்மகிட்ட எப்படி வச்சுருப்போம்டா. அது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. மங்களா இருக்குண்ணே. அது பரவாயில்ல மாப்பிள்ள. நீங்கள் குத்துதுங்க. வாயை பாருங்க. ஒவ்வொரு மீனும் 1/2 கிலோ. இந்த மாதிரி இடத்துல போட்டால் வந்து தலையை பிடிக்கும்.